கழக தலைவரும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவரோட 52வது பிறந்தநாளை முன்னிட்டு நாளைக்கு பிறந்தநாள். நாளைக்கு திங்கட்கிழமை வேலை நாட்கள் என்பதனால் இன்று ஞாயிற்றுக்கிழமை அது இல்லாமல் சட்டமன்ற கூட்டம் இருப்பதனால் இங்கே இருக்க எம்எல்ஏ ஆகட்டும் நானும் ஆகட்டும் உங்கள் தம்பி உங்கள் அண்ணன் பெற்றெடுக்காத பிள்ளை, அதனால் நாளைக்கு அங்கே போகிறதுனால இன்றைக்கே முடிஞ்ச வரைக்கும் எங்கெங்கெல்லாம் தம்பிகள் சார்பாக நடைபெறும் விழாக்களில் கலந்து கொண்டு அதில் பங்கெடுத்து கொண்டு அவங்க ஏற்பாடு செஞ்சு வச்சுருக்காங்க சேலை மற்றபடி எல்லாமே அவங்களோட சக்திக்கு ஏற்றவாறு நலத்துக்கு உதவிகளை இங்கே வச்சுருக்காங்க. அதை எங்கள் கரங்களால் கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம். முழுக்க இதை ஏற்பாடு செய்த அனைத்து கழக நிர்வாகிகளுக்கும் ஒவ்வொருத்தரோட பேர் சொன்னால் ரொம்ப லேட்டாக போயிடும். அனைத்து கழக நிர்வாகிகளுக்கும் மனமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே நான் நிற்கிறேன் அப்படின்னா 2 பேர் தான். ஒன்று நீங்கள் எப்படி மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மேல் இருக்கிற நம்பிக்கையில என் தங்கைகளும் அக்காக்களும் என்னை பெற்றெடுக்காத தாய் தந்தைகளும் அவர் மேல இருக்க மரியாதையின் காரணமாக அவர் மேல இருக்க நம்பிக்கையின் காரணமாக இங்க இருக்கிற நிர்வாகிகள், அது செயலாளராகட்டும் பகுதி செயலாளராகட்டும் மற்ற நிர்வாகிகளாகட்டும் அவர்கள் மேல் இருக்கும் நம்பிக்கை. ஏன் நம்ம தம்பி நம்மளுக்கு ஒரு தேவைகள் இருந்தால் பக்கத்தில் இருக்கா சொன்னா உடனே அந்த தம்பி செஞ்சு கொடுப்பாங்க. எனக்காகவோ இங்க யாருக்காகவும் வாக்களிக்கவில்லை. மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்காகத்தான் நான் தாலி கட்டிய என் மனைவியும் என்னை பெற்றெடுத்த என் தாய் தந்தையும் விட்ட வாக்கு கூட அவருக்காக மட்டும்தான். அதனால என்றுமே உங்களுடைய நம்பிக்கைக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை என்ன சில மனுவெல்லாம் வந்துச்சு எங்கிட்ட குறையில சொன்னாங்கம்மா, தயவுசெய்து கொஞ்சம் பொறுமையா இருங்க. இப்பதானே வந்திருக்கோம். ஒவ்வொரு வேலையாக செய்து முடிப்போம். வெள்ளை அறிக்கை அறிவிச்சிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க எவ்வளவு கடன்ல இருக்குன்னு தெரியும். அதனால உங்களுடைய நம்பிக்கை, நீங்கள் நம்மளோட மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மீது நம்பிக்கை என்றுமே வீண் போகாது. நாங்கள் நீங்க கொடுக்குற வரி பணத்துல தான் நாங்கள் சம்பளம் வாங்குறோம். எனக்கு இன்னைக்கு சம்பளம் வருது 1,05,000 ரூபாய் வருது அப்படின்னாக்கா அது நீங்க உங்களோட வரி பணத்தில் வாங்குகிற அந்த கற்ற வருமானத்திலிருந்து வருகின்ற சம்பளமா எனக்கு உங்களுக்காக பணி ஆற்றுவது மட்டும்தான் என்னுடைய வேலை. அப்படி இருந்தும் நீங்கள் நம்பிக்கை வைத்த உங்கள் பகுதியில் இருக்கும் நிர்வாகிகள் ஏற்பாடு செய்திருக்கும் நலத்திட்ட உதவிகளை கொடுக்க வந்திருக்கோம். இன்னும் நிறைய செய்வோம். இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். முதல்ல நம்மளுக்கு இருக்கிற குறைகளை அடிப்படை வசதிகள் இன்னைக்கு சாக்கடை வாரில் நாங்கள் எல்லாம் ஒரு இடத்துல நடந்திருக்காமா? உண்மையை சொல்லுங்க. நடந்திருக்குன்னு சொல்லுங்க, இல்லை இல்லைன்னு சொல்லுங்க. ஓரளவுக்கு நடந்திருக்கா? 11 தொகுதி இதே நிலைமைதான். அது மாற்று கட்சி எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி, அங்கிருக்கும் மக்கள் நம்ம மக்கள் அல்லவா, அவங்க நாம தானே செஞ்சு கொடுக்கணும். அன்னைக்கு கூட ஒரு எம்எல்ஏ நானே போன் பண்ணி பேசினேன், மாற்று கட்சி எம்எல்ஏ, ஐயா என்னங்கயா இந்த மாதிரி ஒரு உதவி சொன்னார். அடுத்த 10வது நிமிஷமே அந்த உதவி செய்து கொடுத்து நாளை காலையிலிருந்து நடைமுறைக்கு வரும்னு சொன்னார். தான் நம்முடைய தமிழக முதலமைச்சரோட ஆட்சி, அது உங்களுடைய ஆட்சி, நீங்கள் தேர்ந்தெடுத்த ஆட்சி, வெளிப்படையான ஆட்சி. இதுதான் உங்களுக்கான ஆட்சிமா, எந்த மாற்றம் இருக்காது, கையூடே கிடையாதுமா. இறைவன் மீது சத்தியமா சொல்றேன், இது வரைக்கும் 10 ரூபாய் கூட யார்ட்டையுமே வாங்கல. என் சம்பளமும் என்னுடைய வருமானத்தை வச்சுதான் இன்னைக்கு கூட போட்ட சாப்பாடு ரத்தான முகாம் 43 முறை முடிஞ்சு 44வது முறையா ரத்தம் கொடுத்துட்டு வருமா என் தளபதிக்காக. மாநில தமிழக முதலமைச்சராகவும் அரசு மோகன் குமாரமங்களுக்கு இது வரைக்கும் லட்சக்கணக்கான ரத்தத்தை கொடுத்துருக்குமா. இன்னைக்கு 44வது முறையா உங்களுக்காக கொடுத்து விட்டு வருகிறேன். உங்கள் வீட்டு பிள்ளையாக என்றும் தளபதிக்காகவும் உங்களுக்காகவும் பணியாற்றுவோம் என்று சொல்லி வெளிவருகிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது கோட்டை பகுதி செயலாளர் அண்ணன் அவர்களை